இன்னைக்கு ரியா குட்டி ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. குழந்தைங்க என்றைக்குமே ஃபர்ஸ்ட் டே வந்து ரொம்பவே ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் கிளம்புவாங்க. ஏன்னா எல்லா திங்ஸுமே புதுசாக வாங்கிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ண போகிறேன்னு ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. ஈவினிங் ரோஹித்தை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போது ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். இந்த சங்கரா ஸ்நாக்ஸில் தான் நாங்கள் ஸ்நாக்ஸ் வாங்குவோம். ஸ்நாக்ஸ் எல்லாமே ரொம்பவும் டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரேட் பார்த்திங்கன்னா எல்லாமே 20 rupees 30 rupees. இந்த கடையில் 90s கிட்ஸோட மிட்டாய்கள் வந்து ரொம்பவே ஃபேமஸ். அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பவானியில் நீங்கள் யாராவது லொக்கேட் ஆகிருந்தீங்கன்னா இந்த ஷாப்புக்கு போய் பாருங்கள். இது ப்ரமோஷனுக்காக இல்லை, நாங்கள் வாங்குறங்காட்டிக்கு உங்ககிட்ட சொல்கிறோம். இந்த 1 வீக்காகவே ஸ்கூல் சம்மந்தப்பட்ட திங்ஸ் வந்து ரெகுலராக வாங்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு தான் வாங்கினாலும் வந்து முடிய மாட்டேங்குது. அந்த திங்ஸ் இல்லை, இந்த திங்ஸ் இல்லைன்னு குழந்தைங்க வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. இது முடிச்சுட்டு தனா புக் ஹவுஸ் போயிருந்தோம், ஸ்டேஷ்னரி ஷாப்புக்கு. அங்கே பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ரேட்டு தான், ரொம்பவே ரேட் வந்து ரீசனபிளாக இருக்கும். இங்கே கிட்ஸுக்கு தேவையான ப்ரௌன் ஷீட், லேமினேஷன், பென்சில், பேனா, லேபிள்னு வாங்கிக்கிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்ததும் ரோஹித்தோட புக்கு, நோட்டு எல்லாத்துக்குமே அட்டை போட்டாச்சு. ரோஹித்க்கு பார்த்திங்கன்னா புக்ஸ் மட்டுமே 9 புக்ஸ் இருக்குது. நோட்டு வந்து 30 நோட் இருக்குது. அவன் எப்படித்தான் தூக்கிட்டு போகிறான்னு தெரியல. 5 சப்ஜெக்ட் புக்ஸ் தவிர எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு நிறைய புக்ஸ் இருக்குது. இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டுக்குன்னு தனியாக ஒரு சப்ஜெக்டே இருக்குது. குழந்தைங்களோட புக்குக்கு அட்டை போடும்போது நம்மளோட ஸ்கூல் டேஸ் எல்லாம் ஞாபகம் வருது.